guys, I am your Vaishnavi. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சாப்டர் 2 கண்டினியூ பண்ண போறோம். டாபிக் வந்து 2.1 1.3 ஓகேங்களா? பேஜ் நம்பர் புக் வந்து ரெஃபர் பண்றதுக்கு பேஜ் நம்பர் வந்து 14 16 17 ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டாபிக் என்ன? டர்மரிக் as இண்டிகேட்டர். டர்மரிக் எப்படி ஒரு இண்டிகேட்டரா இருக்கும்? டர்மரிக் வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். டர்மரிக் இஸ் a natural indicator ன்னு சொல்லிருக்காங்க. அப்படினா டர்மரிக் வந்து ஒரு நேச்சுரலான இண்டிகேட்டர். அது நேச்சரால மேக் பண்ணது ஓகேங்களா? யூஸ் டு ஐடென்டிஃபை பேசிக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து பேசிக் சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. டர்மரிக் பேப்பர் இஸ் yellow in color normally. இப்போ லிட்மஸ் பேப்பர் பார்த்தோம். லிட்மஸ் பேப்பரோட ஸ்ட்ரிப் வந்து எப்படி இருந்தது? ப்ளூ. the color was blue and red. ஆனா இந்த டர்மரிக் as indicator என்ற டாபிக்ல நம்ம லிட்மஸ்னு சொல்ல முடியாது. இத டர்மரிக் பேப்பர் yellow கலர்ல இருக்கும். ஏன்னா நார்மலாவே டர்மரிக் கலரும் yellow தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா when a basic substance like soap solution, நம்ம பேசிக் சப்ஸ்டன்ஸ் சோப் சொல்யூஷன் மாதிரி இருக்க பேசிக்கான சப்ஸ்டன்ஸ் ரொம்ப சோப்பியா ஸ்லிப்பரியா ஃபீல் ஆகும். சோப் லிக்விட்னே வச்சுக்கோங்களேன். அந்த டர்மரிக் பேப்பரையோ இல்லை அந்த டர்மரிக் தண்ணிலையோ ஏதோ டர்மரிக்கை தொட்டா இட் டர்ன்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன். அப்போனா ரெட்டிஷ் ப்ரௌன். ரெட்டிஷ் ப்ரௌன். இதோட கலர் ரெட்டிஷ் ப்ரௌன். அப்படின்னா அது ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் நீங்க சொல்லுவாங்க. அண்ட் அசிடிக் அண்ட் நியூட்ரலுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக்ல ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகுது. அப்ப அசிடிக்ல என்ன கலர் ஆகும்னா இல்லை. ஏன்னா வந்து நம்மளோட டர்மரிக் பேப்பர் எல்லோ கலர்ல இருக்கா. ஸோ இது அசிடிக் சப்ஸ்டன்ஸை தொடும்போது அது எல்லோ கலர்ல தான் இருக்கும். நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ் தொடும்போது அது எல்லோ கலர்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ டர்மரிக் as இண்டிகேட்டர்ன்ற டாபிக்ல டர்மரிக் வந்து பேசிக் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அசிடிக் does not change its color. டர்மரிக் பேப்பர் helps to check substances basic or not. அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா டர்மரிக் வந்து பேசிக்கான சப்ஸ்டன்ஸா இல்லை வேற ஏதாவது அப்படின்ற இதை தான் நம்ம வந்து டர்மரிக் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். எக்ஸாம்பிள் ஆனியன். என்னோட எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்னா என்னதுன்னா சப்ஸ்டன்சஸ் which smell change in acidic or basic substance. அப்படின்னா ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ்க்கோ பேசிக் சப்ஸ்டன்ஸ்க்கோ இருக்கிற ஸ்மெல்லை சேஞ்ச் பண்ணுறது தான் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர். இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆனியன் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளா. அசிடிக் ஸ்மெல் ரிமைன்ஸ் சேம். ஒருவேளை அது அசிடிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அதோட ஸ்மெல்லே தான் இருக்கும். ஒருவேளை அது பேசிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் ஸ்மெல் சேஞ்ச் ஆர் டிஸ்அப்பியர்ஸ். அப்படின்னா ஸ்மெல் மாறும் இல்லைன்னா மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ் வித் பேசிக் சப்ஸ்டன்ஸ். அதுதான் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க. நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து பேசிக் சப்ஸ்டன்ஸ் கூட மிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். அசிடிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் பேசிக் சப்ஸ்டன்சஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர். அப்படின்னா அசிடிக் சப்ஸ்டன்ஸோ பேசிக் சப்ஸ்டன்ஸோ அதோட ரியாக்ஷனை ரியாக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டி லெமன் ஜூஸ் வந்து ஆசிட் இஸ் மிக்ஸ்ட் வித் லைம் வாட்டர் வந்து பேசிக். ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களே இந்த பேஜ் நம்பர் 17ல. ஸோ வந்து அந்த ஆக்டிவிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட் வந்து லைம் வாட்டர் கூட மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ லிட்மஸ் டர்ன்ஸ் இன் ஆசிட் showing the solution is acidic. அதாவது ப்ளூ லிட்மஸ் பேப்பர்னா இதுதானே. ஸோ அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் when it is immersed in water அது வந்து உள்ளே போயிடுறப்போ அதோட சொல்யூஷன் வந்து ஆசிடிக்காக காமிக்கும். இன்னொன்று when more lime water is added to the solution, the solution changes from red to blue because the base neutralizes the acid. அதாவது இங்கே வந்து லைம் வாட்டர் இருக்குல்ல, லைம் வாட்டர் வந்து பேஸ். அது வந்து ஒரு added to a solution, ஒரு சொல்யூஷன் கொடுது அது ஒரு சொல்யூஷன் கூட ஆட் ஆகும்போது அது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ரெட் டு ப்ளூவாக சேஞ்ச் ஆகும். ரெட்லேருந்து ப்ளூவாக சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பேஸ் வந்து ஆசிடிக்கை நியூட்ரலைஸ் பண்ணும்.
அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. This reaction is called neutralization. Neutralization அப்படின்னு இங்கே அதோட இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா it is called neutralization. Neutralization அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் neutralization. நியூட்ரலைசேஷனா அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸையும் பேசிக் சப்ஸ்டன்ஸையும் நியூட்ரலைஸ் அதை வந்து ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு அதுக்கு வந்து பிஹெச் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் நியூட்ரலைசேஷன். அண்ட் லைக் இட் ஃபார்ம்ஸ் சால்ட் வாட்டர் அண்ட் ஹீட். இது வந்து சால்ட்டை ஃபார்ம் பண்ணும், வாட்டரை ஃபார்ம் பண்ணும், ஹீட்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார்முலா பாருங்கள். ஸோ அந்த லெமன் ஜூஸோட ஃபார்முலா வந்து ஆசிட், லைம் வாட்டரோட ஃபார்முலா வந்து பேஸ். ஆஃப்டர் மிக்சிங் ப்ராப்பர்லி த சொல்யூஷன் பிகம்ஸ் நியூட்ரல். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷனும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் நியூட்ரல். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடலாம். நியூட்ரலைசேஷன் இன் அவர் டெய்லி லைஃப். Neutralization is used in the daily life to reduce the effect of acids or base. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நியூட்ரலைசேஷன் வந்து என்னன்னா அதோட நம்மளோட டெய்லி லைஃப்ல ஆசிட் ஆர் பேஸை வந்து அதோட எஃபெக்டை கம்மி பண்ணுறது தான் நியூட்ரலைசேஷனோட ஒர்க். And bite injects formic acid into the skin and baking soda helps it neutralize it. அதாவது ஆன்டிபைட் வந்து அதோட ஃபார்மிக் ஆசிட் நம்ம பாடி ஸ்கின்குள்ளே விடுறதுனால அதை வந்து பேக்கிங் சோடா வந்து ரெடியூஸ் பண்ணும், அதோட எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணும். அசிடிக் ஃபேக்டரி வேஸ்ட் ஷுட் பி நியூட்ரலைஸ்ட் வித் பேசிக் சப்ஸ்டன்ஸ் பிஃபோர் ரிலீசிங் இட் இன்டு லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். அசிடிக் ஃபேக்டரி வேஸ்ட் அப்படின்னா அசிடிக்கோட ஃபேக்டரியில் அதில் இருக்க வேஸ்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அதை பேசிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றி அதை வந்து லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கூட விடணும். பாய்.